இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா? அவன் அவன் பேசுறது மட்டும் நியாயமா ஃப்ரெண்ட்ஸ்? நான் பேசுறது தப்புன்னு எல்லாரும் சொல்றீங்கல்ல. என்ன இப்படி பேசுறீங்க? இப்படி பேசுறீங்க. அப்போ அவங்க பேசுறது மட்டும் ரைட்டா? நான் மரியாதை கொடுத்தே நான் பேசுறேன். சரியா? அவன் வந்து அவங்க வந்து என்னை வந்து எவ்வளோ அவதூறாக போட முடியுமோ அந்த அளவுக்கு அவதூறாக போட்டிருக்காங்க. நான் இப்போ யார்கிட்ட நான் வந்து காசு கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு காசு போடுங்க, காசு போடலன்னா என்னால் உயிர் வாழவே முடியாது. சரி, அதை விடுங்க, நான் காசு கேட்டதாவே இருக்கட்டும். சரியா? இங்கே யாருமே காசு கேட்கலையா? யாருமே எனக்கு அதில் போட்டு விடுங்க, கோல்டில் போடுங்க, அப்புறம் ஜிபே பண்ணுங்க அப்படின்னு யாருமே கேட்காம தான் இருக்காங்களா? நான் மட்டும்தான் அந்த மாதிரி ஃப்ராடு, ஃபோர்ஜரி எல்லாம் நான் தான் மோசடி பண்ணிகிட்ருக்கேனா? அதனால் என்னை மட்டும் பற்றி போடுறாங்களா? அதை முதல்ல கேளுங்க. அங்கே போய் ஒரு நியாயமானதாக இருந்தால் நீங்கள் என்ன கேட்கணும்? இவங்க மட்டும்தான் இப்படி செய்கிறாங்களா? எல்லாரும் நிறைய செய்கிறாங்க. சரியா? என்னை விட பயங்கரமாக தான் இருக்காங்க. அது என்ன என்னை மட்டும் இது பண்ணுறது? என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அப்படி சொல்ல மனசு வருமா? நீங்களும் மனுஷன் தானே? நியாயமானவராக தானே இருக்கணும். என்னை பாருங்கள், நீங்கள் மொத்தமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே பாருங்கள். நான் எப்படி இருப்பேன்னு பாருங்கள். ஏன்னா அநியாயம் பேசக்கூடாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். உண்மைக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? இங்கே பாருங்கள், நான் எப்படி இருப்பேன்னு பாருங்கள். எலும்பு தோலுமா இருப்பேன். ஆனால் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாரும் பேசக்கூடாது. சரியா? நானும் மனுஷி தான். நான் ஒன்றும் கல்வி கிடையாது. எவ்வளோ அடித்தாலும் தாங்கிறதுக்கு. எல்லாரும் அடித்தா நான் என்ன பண்ணுவேன் நீங்கள் சொல்லுங்கள்? ஒரு பக்கம் இருந்து அடி விழுந்ததுன்னா இன்னொரு பக்கம் போகலாம். எல்லாருமே சுற்றி சுற்றி அடித்தா நான் எங்கே போவேன், என்ன பண்ணுவேன்? எனக்கு மைண்ட் ப்ரெஷர் ஆகி நான் என்ன பண்ணுவேன்? நீங்களே சொல்லுங்களேன். என்ன பண்ணுவாங்க ஒரு மனுஷங்க? கிறுக்கு மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்க பேசுவாங்க, பேச தெரியாமல் பேசுவாங்க. நானும் மனுஷு தானே. அப்படி என்ன பிடிங்கி தின்னுட்டேன் எல்லாருக்கிட்டையும்? நீங்கள் சொல்லுங்கள். அப்படி என்ன பிடிங்கிட்டேன் நான்? பிடுங்கி பெரிய கோட்டை கட்டிட்டேனா? ஏதாச்சும் தங்க நகை போட்டுட்டேனா? இல்லையே. ஏதோ 5-10 வாங்கியிருப்பேன், சாப்பிட்ருப்பேன். இதெல்லாம் ஒரு மோசடியாங்க? இதெல்லாம் என்னங்க? உலகத்தில் எத்தனையோ மோசடி பண்ணுறாங்க. அங்கெல்லாம் நம்ம போய் கேட்குறதில்ல. ஆனால் 5-10 கேட்பாங்க தெரியுமா? அவங்கள தான் நம்ம போட்டு கொள்வது. உங்களை மாதிரி ஆளுங்களால தான் நிறைய பேருக்கு போகிறாங்க, தாங்க முடியாமல், கேட்க முடியாமல். இந்த மாதிரி பண்ணாதீங்க தயவுசெய்து. யாராக இருந்தாலும் ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ண உனக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். வேணாம். சரியா? அதனால் தயவுசெய்து சொல்லிட்டேன். வேணாம், இதோட விட்டுரு. சரியா? எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக வீடியோ போடுறாங்க. அங்கெல்லாம் நீ போய் கேட்குறதில்ல, வீடியோ போடுறதில்ல, அசிங்கப்படுத்துறதில்ல. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? நான் என்ன பண்ணேன்? நீ சொல்ல பார்க்கலாம். நீ சொல்லு, நான் என்ன பண்ணேன்? யாரும் ஏமாத்தினேன்? யாரையும் நான் ஏமாத்த கிடையாது. என் பிள்ளைக்காக 1-2 அந்த குழந்தைய கூட நீங்கள் யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? இப்படி அசிங்கப்படுத்துறீங்க. அசிங்கமாக இருக்கு. உங்களோட குணம் தான் அசிங்கமாக தெரியுது. அதில் நான் அசிங்கப்படுறது வேற. இது நீங்கள் இப்படி இல்லாமல் நீங்கள் யோசிப்பீங்கன்னு எனக்கு அசிங்கமாக இருக்குது. என்னை பற்றி எதுவும் தெரியாது உங்களுக்கு. நான் வீடியோ போடுறேன், அது மட்டும் தானே தெரியும். வீடியோவில் நான் கேட்டேன், அது மட்டும்தான் தெரியும். நேரில் வந்து என்னை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் முன்ன பின்ன என்னை பார்த்துருக்கீங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க. அவங்களுக்கு 3வது கல்யாணம் பண்ண ஆள் தேவையாமா? நான் ஒரு கோவத்தில் பேசினா நீங்கள் அதெல்லாம் எடுத்து போடுவீங்களா? கோவத்தில் என்னன்னாலும் பேசுவாங்க ஒருத்தங்க. அதுக்கப்புறம் காமம் அதிகமாகிடுச்சு. சொன்னேண்ணா, நான் உங்ககிட்ட வந்து சொன்னேண்ணா, எனக்கு அரிப்பு தாங்க முடியல, காமம் அதிகமாகிடுச்சு,
அதனால் ஒரு ஆளை பார்த்து விடுங்கன்னு உங்ககிட்ட தனியாக வந்து ஃபோன் பேசி சொன்னேனா சொல்லுங்கள், அதை முதல்ல சொல்லுங்கள். அதுக்கு முதல்ல ஒரு வீடியோ போடுங்க சரியா? இல்லை உங்களை தான் கூப்பிட்டேனா? யாரை கூப்பிட்டேன்? எனக்கு அதிகமாகிடுச்சி, என்னால் கொடுத்துக்க முடியல, எல்லோரும் வாங்கன்னு என் ஃபோன் நம்பர் வச்சு கூப்பிட்டேனா? நீங்கள் முதல்ல எப்படி என் ஃபோன் நம்பரு, ஜிபே, கியூஆர் கோடு எல்லாம் போடலாம்? அந்த இதை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். அது முதல்ல உங்களுக்கு என்னோட ஐடி நேம் வச்சு என்னோட ஃபோன் நம்பர் கொடுக்குறது, என்னோட கியூஆர் கோடு கொடுக்குற இதை உங்களுக்கு யார் கொடுத்தா? என்ன தைரியத்தில் நீங்கள் அப்படி போடுறீங்க? ஒருத்தவங்களோட பர்சனல் இதை எடுக்கலாமா? நான் இதுக்கே போய் இது பண்ணலாம். சரி வேணாம், நம்மள மாதிரி தான் அவங்களும் அப்படின்னு நான் நினச்சி நான் வீடியோவில் பேசிகிட்டு இருக்கிறது தப்பா? சொல்லுங்கள். நான் ஒன்று சொன்னால் போதும், எனக்கு மன உளைச்சலாக இருக்குது, என் குழந்தை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாலே போதும், வேணான்னு இருக்கேன். வேணாம், விட்டுருங்கிறேன். இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். நீங்கள் கேட்குறதும் கேட்காம போகிறதும் அது உங்கள் இஷ்டம். சொல்கிற கடமைன்னு எனக்கு ஒன்று இருக்கு இல்லையா? சொல்லணும்னு ஒன்று எனக்கு இருக்குல்ல, அதான் சொல்லி பார்க்கணும். திட்டிட்டேன், ரெண்டாவது அழுத்தாச்சு, மூணாவது சொல்லியாச்சு, நல்ல பிள்ளைத்தனமாக சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலன்னு நினச்சிக்கோங்க, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு நான் சொல்லவே மாட்டேன். வரும் சரியா? ஃபோன் வரும். உங்கள் ஐடி ஃபோன் நம்பர் தானே வச்சுருக்கீங்க? எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன், எப்படினாலும் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் வர்றதை நீங்களே வேஸ்ட் பண்ண தயாராக இருங்க. நான் எவ்வளோ சொல்லிட்டேன். இதுதான் உங்களை பற்றி நான் பேசுகிற கடைசி வீடியோவாக இருக்கும். நான் இதுக்கப்புறம் நான் உங்களை பற்றி நான் எதுவுமே நான் பேச போகிறதில்ல. நீங்கள் என்ன போட்டாலும் நான் அதுக்கு ரிப்ளை பண்ண போகிறதே இல்லை. நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் சரியா? அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்ககிட்ட நல்ல விதமாக நான் சொல்லிட்டேன். எந்த ஒரு பேட் வேர்ட்ஸும் நான் உங்களுக்கு பேசலை. நான் வாங்க போங்கன்னு தான் நான் பேசியிருக்கேன் சரியா? அதனால் இதுக்கப்புறம் என்னை விட்டுருங்க. என்ன மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக வீடியோ போட்டுட்ருக்காங்க. அங்கெல்லாம் நீங்கள் வீடியோ போடலை, என்னையை மட்டும் குறிப்பிட்டு போடுறீங்கன்னா என்ன காரணம்? நீங்கள் யார் அப்படிங்கிறது நான் வந்து தெரிஞ்சுக்க இனி வந்து முற்படுவேன் சரியா? அதனால் தயவுசெய்து என்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது, எதனால் நீங்கள் அந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கீங்க, என்னை அசிங்கப்படுத்தி அப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் அங்கே வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கும் நான் போகிற இடத்துல. அதனால் பார்த்து இனிமேல் வீடியோ போடுறத கம்மி பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டதையும் டிலீட் பண்ணிடுங்க ஓகேவா?